வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம், தேர்தல் ஆணையம் பரபரப்பு அறிவிப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும்பான்மையை தலைமையை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ஆணையம் மூலமாக தட்டி தூக்க போகிறார். தேர்தல் ஆணையம் மூலமாக தான் அனைத்தையும் செய்ய போகிறார் அப்படின்று ஒரு சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் ஓபிஎஸ் எப்படிங்க தேர்தல் ஆணையம் மூலமாக வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒரு ஒரு நோக்கத்தை தேர்தல் ஆணையம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது பார்க்கப்படுகிறது. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல எங்கே செயல்படுது, எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைமை ஓகேங்களா, அது தேர்தல் ஆணையத்தினர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பின் மூலமாக தான் செயல்படுகிறது. தேர்தல் ஆணையம் மூலமாக ஓபிஎஸ் அவர்கள் எப்படி தலைமை கைப்பற்றுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாரதிய ஜனதா இருக்காங்க. பாரதிய ஜனதாவின் முக்கியமான வேலையே ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா செல்லப்பிள்ளையாக நினைத்து அனைத்து விதமான ஆதரவுகளையும் கொடுத்து வருகிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா மூலமாக தேர்தல் ஆணையத்தில் பார்த்திங்கன்னா அதிரடி காமித்து அவர்கள் மூலமாக பார்த்திங்கன்னா தலைமையை தம் ஓபிஎஸ் கைக்கு எட்டி பிடிக்கும் வகையில் பார்த்திங்கன்னா கொடுத்து விடுவார்கள். அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்களும் பார்த்திங்கன்னா அதிமுகவின் தலைமையை கைப்பற்றி விடுவார் அப்படின்ற ஒரு கான்செப்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்பொழுது போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கம் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. அதாவது என்னன்னா, இப்போ அதிமுகவில் நிலவி வரும் பார்த்தீங்கன்னா உட்கட்சி மோதல்கள் நிறைவு பகுதி விட்டது, கடைசி கட்டத்தை எட்டி விட்டது அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 2024 தேர்தல் முடிவுகள், இந்த முடிவுகளுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாகவே மாற்றம் அடையும் அதிமுக. ஏன்னா அடுத்தது சட்டமன்ற தேர்தல் வருது ஓகேங்களா, தமிழக முதல்வர் எலெக்ஷன் வருது. அதனால் அதில் நம்ம பெரும்பான்மையை தொடணும், மீண்டும் ஆட்சியை பிடித்தாதான் நமக்கான ஒரு பேர் இருக்கும், அதிமுக மீண்டும் வலுவெடுக்கும். இல்லைன்னா சுத்தமாக செயலிழந்த கட்சியாக இரட்டை இலை சின்னம் மாறிவிடும் அப்படின்றத நன்கு உணர்வார் எடப்பாடி. ஸோ அப்படி உணர்ந்து பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு அனைவரும் கட்சியில் இருக்கக்கூடிய முடிவை கையில் எடுப்பார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி எடப்பாடி எதுவுமே செய்யாமல் இதே நிலையில் இருந்தாங்கன்னா ஓபிஎஸும் சசிகலாவும் சும்மா விட மாட்டாங்க. பாஜகவின் மூலமாக, ஏன்னா அடுத்தது பாஜக தான் வரப்போகிறாங்க அப்படின்றது தெரிய வந்தாலும் கூட அவர்கள் மூலமாக களத்தில் இறங்கி தீவிரமாக பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் மூலமாக அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற ஒரு முடிவிலையும் ஓ பன்னீர்செல்வம் இறங்கி விடுவார் என்றும் கூறப்படுகிறது. எது நடந்தாலும் சரி தட்டி தூக்குறது உண்மை அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ்ஸின் தரப்பினர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸின் நிலைமையே அதிமுகவின் தலைமை தான் அப்படின்றது பார்த்திங்கன்னா உறுதியாகி கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழலில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு நிறைய விதமான மாற்றங்கள் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நடைபெறும் அப்படின்றதும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தகவல்களாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி, வணக்கம் மக்களே.